ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் என் பையனுடைய ரிக்வெஸ்ட் படி நான் வந்து எக் சாலட் சாண்ட்விச் தான் அவருக்கு பண்ண போகிறேன். இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கான வீடியோ. இது நான் ஜெல்லி அவர் கேட்டிருந்தார். ஸோ ஜெல்லி வந்துட்டு ரெடிமேட் பேக் கிடைக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வீடியோ இதோடய ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஃப்ரைடே மார்னிங் நான் வந்து இது 6:30க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு வந்து பியர்ஸ் வந்து ஃப்ரூட் இன்றைக்கி ஃப்ரூட் பிரேக்குக்காக அண்ட் எக் சாலட்காக நான் என்ன பண்ணுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி கேரட் வந்து வாஷ் பண்ணி பீல் பண்ணி அதை வந்துட்டு நான் கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒரே ஒரு எக்கு தான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே சாப் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டு பேசில் செடி நான் என் மாமியார் வீட்டில் நாகர்கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வெறும் விதை கொண்டு வந்திருந்தேன். அந்த விதையை போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பேசில் செடி பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த பேசில் லீவ்ஸுமே வந்து ஒரு 3-4 நான் கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து க்ளீன் பண்ணி சாப் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிளாக உங்கள் பசங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பாயில் பொட்டேட்டோ, ஆனியன், கொரியாண்டர் அண்ட் மஸ்டர்ட் சாஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணி அவ்வளோவா தரமாட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பெப்ரிக்கா பவுடர், அப்புறமா வந்து சால்ட், பெப்பரு, மயோனஸு அண்ட் அகெயின் பார்ஸ்லி பவுடர் இது எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருந்தேன். ஸோ ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி அதையுமே இவருக்கு டோஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன உங்கள் பசங்க பிடிக்குதோ, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ லஞ்சுக்கு வேணும்னு கண்டிப்பாக அது செய்து கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம செய்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மைண்டும் சந்தோஷமாக இருக்கும், மனசும் சந்தோஷமாக இருக்கும், வயிறும் நிறையும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட் இல்லை, இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய சேனலில் வர எல்லா ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் லுக். இவருக்கு நான் வந்து இதை நல்லா 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபுட் ரேப்பில் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன் பாருங்கள், பிகாஸ் பசங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ ஷேர் பண்ணுறப்போ இவருக்கு வந்துட்டு வயிறு நிறையாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஷேரிங்கும் பண்ணுவார், ப்ளஸ் இவருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இவர் சாப்பிட்டுக்குவார். அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக கெட்சப் போட்டு இவருக்கு பேக் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். இதுதான் ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு. டேக் கேர், பை.